சிஎம் விஜயோட பையனான ஜேசன் சஞ்சயோட முதல் படமான சிக்மா திரைப்படம் கூடிய விரைவில் வர்றதா இருக்குது. இந்த நிலையில அந்த படத்துடைய பிடிஎஸ் காட்சிகள் சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. ஜேசன் சஞ்சயோட முதல் படமான சிக்மா திரைப்படம் ஆகஸ்ட் 2023 வருஷத்துல ஆரம்பிச்ச ப்ராஜெக்ட் இது. இப்போ கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு. ஆனா இன்னும் ரிலீஸ் ஆனபாடு இல்ல. இப்போ சமீபத்துல ஜூலை 31 ரிலீஸ் ஆக போறதா சினிமா வட்டாரங்கள்ல பேச்சுக்கள் அடிபட்டு வருது. இந்த நிலையில இந்த படத்துடைய பிடிஎஸ் வீடியோஸ் சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. அதுல ஜேசன் சஞ்சய் பல்வேறு ஆக்டர்ஸ் கிட்ட அவர் கோஆபரேட் பண்ணி டைரக்ஷன் பண்ற மாதிரியான வீடியோஸ் பாத்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில வைரலா ஷேர் ஆகிட்டு இருக்கு. சமீபத்துல கூட இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளான சிக்மா ஸ்டைல் சாங் கூட மக்கள் மத்தியில ரொம்பவே பரவலா பேசப்பட்டுச்சு. டிவிகே கட்சிக்கு அபிஷியல் ஆந்தம் கம்போஸ் பண்ணி கொடுத்த அதே எஸ் தமன் தான் இந்த படத்துக்கும் மியூசிக் டைரக்டர். இந்த பாட்டோட வீடியோ சாங்ல ஒரு ஷாட்ல ஜேசன் சஞ்சய் ஒரு பிரிசன் ஸ்லேட்டை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு ஷாட் இருக்கும். அந்த ஷாட்டை போக்கிரி படத்துல விஜய் அவர்கள் இதே மாதிரி அவர் ஒரு பிரிசன் ஸ்லேட்டை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு ஷாட் அந்த படத்துல இருக்கும். ரெண்டு ஷாட்டையுமே கம்பேர் பண்ணி ஃபேன்ஸ் அப்படியே அவர் அவங்க அப்பா மாதிரியே இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி அவங்க ஃபேன்ஸ் சொல்லிட்டு வராங்க. அதே போல ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கிற மானிட்டரை விஜய் அவர்கள் கண்ணாடி கட்டிட்டு அந்த மானிட்டரை பாக்குற மாதிரியான ஒரு போட்டோவும், ஜேசன் சஞ்சியும் அந்த கண்ணாடி கட்டிட்டு மானிட்டரை பாக்குற மாதிரி இருக்கிற போட்டோவும் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி ஃபேன்ஸ் அப்படியே அவங்க அப்பா மாதிரியே இவரும் ஒர்க் பண்றாரு அப்படின்ற மாதிரியும் பேசிட்டு வராங்க. பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பேட்டியில விஜய் அவர்கள் கிட்ட நீங்க டைரக்ஷன் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்போ விஜய் அவர்கள் அதெல்லாம் ரொம்பவே தலைவலி பிடிச்ச வேலை, நான் அதெல்லாம் பண்றதா இல்ல, ஆனா ஆசை இருந்துச்சு, பட் நான் இப்ப பண்றதா இல்ல அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. ஆனா ஜேசன் சஞ்சய் அந்த ஒரு சேலஞ்சை எடுத்துக்கிட்டு தன்னுடைய முதல் படத்துல எல்லாரும் இவர் நடிக்க தான் வருவாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த சமயத்துல இவருடைய முதல் படத்துல இவர் டைரக்ஷன் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி செய்தி வெளியான உடனே எல்லாருக்கும் பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸா இருந்துச்சு. விஜய் மாதிரியே ஜேசன் சஞ்சயும் சினிமால மிகப்பெரிய சாதனைகள் படைப்பாரா அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீ டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.